அனைவருக்கும் வணக்கம். 5 ஆண்டுகள் தொடர்ந்து குடியிருந்தால் தகுதியின் அடிப்படையில பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? அதுல எந்த எந்தெந்த நிலங்கள்ல நீங்க இருந்தா அதுக்கான பட்டா வழங்கப்படுது அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒரு ஆளுகளுக்கு உதவிகரமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதாவது தமிழக அரசு கடந்த ஆட்சியில, அதாவது அதிமுக ஆட்சியில கடந்த கடந்த ஆட்சியில பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் தொடர்ந்து புறம்போக்கு நிலங்கள்ல வசிச்சு வந்தால் அவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்ப அரசு வந்து 10 ஆண்டுகளா மாத்திருக்கு. அதுவும் மெயினா வந்து எந்தெந்த இடங்கள்ல குடியிருந்தால் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசுக்கு சொந்தமான ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலத்துல நீங்க வீடு கட்டி இருந்திருந்தீங்கன்னா, 5 ஆண்டுகள் இருந்திருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து தகுதியின் அடிப்படையில பட்டா கொடுக்கப்படுது. அந்த தகுதிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நீங்கள் வசிப்பது வந்து உண்மையிலேயே ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலம் தானா? அப்படின்றத பார்த்துக்கிட்டு, அதுக்கு நீங்க வந்து வரி கட்டியிருக்கீங்களா? இந்த மாரி இதுகளெல்லாம் வச்சு வந்து குடுக்குறாங்க. இதுல வந்து ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலம், ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலம்னு சொல்லி 2, 3 இருக்கு. அதுகள மறுசீலனை பண்ணி இப்ப வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஆட்சேபனைக்குரிய இடத்துல வீடு கட்டியிருப்பவங்களுக்கும் மறுகுடி அமர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து கால்வாய் கால்வாய் பகுதியில இந்த மாரி கரையோரத்துல இருக்கிறவங்களுக்குலாம் வேற வீடு குடுக்குறதுக்கு அதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுல புறம்போக்கு நிலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்சேபனைக்குள்ள இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கால்வாய் புறம்போக்கு, இந்த மேய்க்கால் புறம்போக்கு, அதே மாரி நீர்நிலைகள், கண்மாய்கள், ஏரிகள் இந்த மாரி இடங்கள்ல நீங்க வசிச்சீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க பட்டா வாங்க முடியாது. அந்த மாரி பட்டா கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு நீங்க பட்டா போடவும் முடியாது. அந்த மாரி நிலங்கள்ல உள்ளத நீங்க பட்டா போட முடியாது. அதுக்கு மறுகுடி அமர்த்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, கிராம நத்தம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு சொந்தமான ஆட்சேபணையற்ற நிலம் இருக்கும். அதுல நீங்க வசிச்சு வந்தீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க பட்டா வாங்கிக்கலாம். இதத்தான் வந்து அரசாங்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, தகுதியின் அடிப்படையில புறம்போக்கு நிலத்துல வசிச்சு வந்தாங்கன்னா, கண்டிப்பாக பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட அளவு தான். நீங்க 10 சென்ட்ல இருக்கீங்கன்னா 10 சென்டும் குடுக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு 2 1/2 சென்ட், 3 1/2 சென்டுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோலின்படி தான் உங்களுக்கு வந்து அந்த புறம்போக்கு நிலங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதுக்கு முன்னால பார்த்தீங்க அப்படின்னா, 1987ல அரசுக்கு சொந்தமான நிலங்கள்லாம் இருக்கும்போது, அத நீங்க வந்து இதே மாரி முள் கம்பியோ போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அப்ப வந்து நெறைய நிலங்கள் வந்து உங்க பேர்ல மாறியிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத நீங்க ஆட்சேபணையற்ற குடும்பங்கள் இருந்தாலுமே, உங்க ஒரு குடும்பத்துக்கு இத்தன சென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு, அதுக்காண்டி கண்டிப்பாக வழங்கிட்டு வர்றாங்க. அப்படி நீங்க வந்து வழங்கிட்டு நீங்க உங்க வீடு இருக்கு அப்படின்னா, நீங்களும் அதுக்கு அப்ளை பண்ணுங்க. விஏஓ சைன் வாங்கிட்டு நீங்க கலெக்டர் ஆஃபீஸையோ, இல்ல விஏஓட்ட நீங்க முறையிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான தகவல் வரும். இதேபோல் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல்லேருந்து கண்டிப்பா கிடைக்கும். இதை நீங்க தொடர்ந்து நம்ம சேனல பார்த்துட்டு வாங்க. ஏன்னா வந்து 2018ல அரசு வந்து 5 ஆண்டுகளாக போட்டிருந்தாங்க. 5 ஆண்டுகள் தொடர்ந்து குடியிருந்தால் இத கொடுக்கப்படுதுங்க. இப்ப உள்ள ஆட்சியில வந்து 10 ஆண்டுகள் தொடர்ந்து குடியிருந்தா மட்டும் தான் அந்த தகுதியின் அடிப்படையில பட்டான்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் அத வந்து 5 ஆண்டுகளா மீண்டும் மாத்துங்கன்னு சொல்லி போராட்டங்களும், கோரிக்கைகளும் வச்சுட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு நியூஸோட வந்து சந்திக்கிறேன். செய்தியோட வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும்